நிறைய இடத்துல வந்து எஃபிஷியன்சி வந்து கொண்டு வர முடியும் கிளவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்லைக் யுவர் ஆன் ப்ரெமைசஸ்ல நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட் பண்ணி வி ஆர் கெட்டிங் த பெனிஃபிட். வேற இங்க வந்து ஃபுல்லாவே ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ்ன்றதால நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ரிலேட்டட் ஆப்டிமைசேஷன் அண்ட் எஸ்பெஷலி வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த கவர்னன்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா. ஸோ as a company, as a organization, உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் எதிர்பார்ப்பாங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ரெக்யர்மெண்ட் இருக்கும். தென் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து எஸ்எல்ஏ வந்து இம்பாக்ட் ஆகுற மாதிரி ஹை அவைலபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, இல்ல ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். தென் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எந்தெந்த ரிசோர்ஸஸ்க்கு வந்து ரொம்ப யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கு, எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு நம்ம அதை பெட்டர் ஆக்கணும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்ல இருந்து. தென் ஃபைனலா வந்து ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ். இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டியை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும், எந்தெந்த இடத்துலலாம் வந்து எஃபிஷியன்சி கொண்டு வர முடியும்ன்றதை we have to try and achieve. So optimization பொறுத்த வரைக்கும் it is one of the important ரோல் ஆஃப் கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட இருந்து வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒர்க் லோட வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரலா வந்து காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு தான் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஆப்ஷன்ஸ் எப்படி எப்படிலாம் நம்ம காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ரெவன்யூ லீக்கேஜ் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் ஓனர் ஆர் அப்ளிகேஷன் ஓனர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை டெக்னிக்கலா அப்ரூவல் வாங்கி நம்ம அந்த காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். செக்யூரிட்டியை வந்து எந்தெந்த இடத்துலலாம் என்ஹான்ஸ் பண்ண முடியும் ஆர் இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்றத நம்ம செக் பண்ணிட்டு we can improve or enhance the security wherever possible. SLA வந்து பாத்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி. சம்டைம்ஸ் வந்து எல்லா ஒர்க் லோடுமே கிரிட்டிக்கலான ஒர்க் லோட் கிடையாது. ஸோ சில ஒர்க் லோட் வந்து இட் வில் பி மிஷன் கிரிட்டிக்கல், சில ஒர்க் லோடு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கேட்டகரியில இருக்கும், சிலது வந்து டெவலப்மெண்ட் கேட்டகரியில இருக்கும். ஸோ நம்மளுடைய இந்த பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்கான எஸ்எல்ஏக்கு வந்து ரெலவெண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்துருக்குறோமா, ஸோ ஹை அவைலபிலிட்டி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமா, ரிலையபிலிட்டி வந்து பெட்டரா இருக்குன்றதை வந்து செக் பண்ணிட்டு we can provide options. தென் ஃபைனலா வந்து ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் வந்து ஆட்டோமேஷன் ஆர் ரெடியூசிங் த மேனுவல் ஒர்க் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு யூ கேன் ஆல்சோ அச்சீவ் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ். தென் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்றதை பார்த்து நம்ம we can just go and increase the performance. ஹை அவைலபிலிட்டி ஒருத்தர் எந்த இடத்துல எல்லாம் வந்து ரிலையபிலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஆர் இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்றதை we can try and find out. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம சில நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம மேனுவலாகவும் சில ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் they are providing you a free tool. ஸோ ரெண்டு விதமான ஆப்டிமைசேஷன் அப்ரோச் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இல்லை ஒரு ரிலையபிலிட்டி இன்ஜினியர் ரோல் பிளே பண்றீங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து நீங்க வந்து அந்த ஆக்சுவல் என்விரான்மெண்ட் அந்த ஆக்சுவல் எஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு அதோடைய மானிட்டரிங் டேட்டா அதோடைய பர்ஃபார்மன்ஸ் டேட்டாலாம் நம்ம கலெக்ட் பண்ணி அந்த இன்சைட்ஸ்ல இருந்து நம்ம வந்து we can come up with recommendation. வேறஸ் வந்து ஜென்ரலா இப்போ ஒரு ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம செக் பண்ணணும், இந்த ப்ராப்பரான இடத்துல எல்லாம் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் இதா இருக்கா என்னன்றதை செக் பண்ணிட்டு we can try and do optimization. ஸோ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ வந்து ஆர்கிடெக்ட் வந்து ஃபாலோ பண்ணலாம் அந்த வெல் ஆர்கிடெக்டட் பிரின்சிபல்ல. வேறஸ் வந்து as a ரிலையபிலிட்டி இன்ஜினியர் ஆர் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் வந்து நீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்து அட்வைசர் டூல்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அஜூர் அட்வைசர் அப்படின்ற ப்ராடக்ட் சர்வீஸ் டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வருது இந்த டூல். இந்த டூல் மூலயமா நீங்க வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அதுல உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். அஜூர் அட்வைசரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a free tool. ஸோ இந்த டூல் மூலயமா உங்களுக்கு தேவையான இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மைக்ரோசாஃப்ட் அவங்களை என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றாங்க, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ண சொல்றாங்கன்றதெல்லாம் அதில் கம்ப்ளீட்டாக அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த 5 ஏரியா காஸ்ட்,
செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி, ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், அந்த 5 ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதில் கவர் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நாட் ஓன்லி ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து எப்படி நம்ம வந்து ரெமெடியேட் பண்ணணும், ஸோ அதை கம்ப்ளீட்டாக வந்து அந்த என்னென்ன யூசேஜ் இருக்கு, எந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்றதையும் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த ரெமெடியேஷன் ஸ்டெப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது ஓவரால் வந்து இந்த அஷ்யூர் அட்வைசர்ல வந்து ஒரு ஸ்கோரிங் மாடல் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து அதில் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம நாட் ஓன்லி திஸ் அஸ் ஆர்கிடெக்ட் நீங்க வந்து வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ பிரின்சிபல்ஸும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ரிலையபிலிட்டி இந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூல இன்னுமே நல்ல டீடைல்டா இருக்கும். ஸோ இதில் ஓவராலாக ஒரு அட்வைசரில் வந்து ஒரு க்ளவுட் ஸ்கோர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கோரை வந்து நம்ம எஃபிஷியண்டாக கொண்டு போகணும். அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணுறது தான் நம்மளுடைய ப்ரைமரி ஜாபாக இருக்கும் அதில். ஸோ இதில் அட்வைசரில் வரக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் டைஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மூலயமா நீங்கள் அலர்ட்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது, இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்படி வரும், இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவிக் ஃபிக்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. கம்ப்ளீட்டா வந்து அந்த இஷ்யூஸ் வந்து ஆல்ரெடி வெல் நோன் இஷ்யூவா இருக்கும். ஸோ அதுக்கான எஸ்ஓபி ஆப்ஷன்ஸும் அவங்க ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அந்த ஆட்டோமேஷன் ரன் புக்ல இருந்து இந்த குவிக் ஃபிக்ஸை நீங்க ரன் பண்ணுங்க, குயிக்கா வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி குவிக் ஃபிக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் டீவியேஷன் இருக்கு, எந்தெந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி கொண்டு வர முடியும்ன்றது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்லாம அதை ரெமிடியேட் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடா குயிக் ஃபிக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ குயிக் ஃபிக்ஸ்ன்றது இட் இஸ் நத்திங் பட் ஸ்கிரிப்ட் ஆர் கைண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டட் ப்ரொசீஜர் மாதிரி அவங்க ரெடிமேடா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆட்டோமேட்டட் ப்ரொசீஜரை போய் நீங்க ட்ரிகர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் நான் ஸ்டாண்டர்டோ இல்லை அந்த டீவியேஷனோ அல்ல அந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த அஜூர் அட்வைசர் டூல் பொறுத்த வரைக்கும் ஸோ 5 டிஃப்ரெண்ட் ஏரியால வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எப்படி உங்க ஆர்கனைசேஷன்ல ஆட்டோமேஷன் பண்ணி இல்லை ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதி மேனுவல் ஒர்க்கை வந்து கம்மி பண்ண முடியும், ஆப்ரேஷன்ஸை வந்து எப்படிலாம் நம்ம எக்ஸலன்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத கொடுப்பாங்க. செக்யூரிட்டி எந்தெந்த இடத்துல எல்லாம் வீக்னஸ் இருக்கு, எந்தெந்த எல்லாம் லூப் ஹோல் இருக்கு, அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு காஸ்ட்டை வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ரிலையபிலிட்டி பில்லர்னு சொல்லுவாங்க வெல் ஆர்கிடெக்டட். இதுல வந்து முன்னாடி வந்து ஹை அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க உங்களுடைய அட்வைசர் இதுல. ஸோ அது வந்து இப்போ ரிலையபிலிட்டின்னு ரீநேம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 5 ஏரியா தான் உங்களுக்கு ஜென்ரலா ஒரு ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர், ரிலையபிலிட்டி இன்ஜினியர்னா உங்க ரோல் வந்து இந்த 5 ஏரியால ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்றது தான் நம்மளுடைய பிரைமரி ஒர்க்கா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த அட்வைசர் டூல் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஷூர் ரிசோர்சஸ்ல இருந்து வரக்கூடிய கான்ஃபிகரேஷன் டேட்டா, அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அந்த யூசேஜ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா, அந்த மானிட்டரிங் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி மைக்ரோசாஃப்டோடைய ஸ்டாண்டர்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அகேன்ஸ்ட் அதை செக் பண்ணிட்டு ஸோ எப்படி இருக்கு உங்க ஒர்க் லோட் அப்படின்றத வந்து ஒரு இடத்துல இருந்தே வந்து கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் எல்லா அஷூர் ரிசோர்சஸ்க்கும் ஆப்டிமைசேஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒன் கன்சோல்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் அஷூர் அட்வைசர் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்க்ரீன் ஆக்சுவலா அஷூர் அட்வைசர் ஸ்க்ரீன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 24 hours ரெஃப்ரெஷ் ஆகும். ஓவரால் ஹிஸ்டாரிக்கலாகவும் நீங்கள் வந்து லாஸ்ட் 1 monthக்கு எப்படி இருந்தது உங்கள் ஸ்கோர், எந்த இடத்துல இருந்தீங்க, லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றது இங்கே கிளியராக காமிச்சிரும். ஸோ அட்வைசர் ஸ்க்ரீனில் கொண்டு போய் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து சில எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட்ல நீங்க ப்ரொவிஷன் பண்ணிருக்கீங்க, பட் ஆனால் அது யூசேஜ் சரியா இல்லை, அது வந்து யூஸே பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா டேரக்டா வந்து அதுல டேட்டா எதுவுமே டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஒண்ணுமே யூஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் யூஸ் திஸ் குயிக் ஃபிக்ஸ் ஆப்ஷன். இந்த குயிக் ஃபிக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரன் புக் ரன் ஆயிட்டு அது அந்த தேவையில்லாத பப்ளிக் ஐபி அட்ரஸ், தேவையில்லாத அன்யூஸ் ரிசோர்சஸ், சும்மா ஐடியலா இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்லாம் கிளீன் அப் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கிளீனா கொடுத்துருவாங்க எந்த அளவுக்கு வந்து இதை நீங்க கிளீன் அப் பண்றதால உங்களுக்கு பொட்டன்ஷியல் காஸ்ட் சேவிங் இருக்கு, ஸோ எந்த இடத்துல எல்லாம் வந்து பொட்டன்ஷியல் வீக்னஸ் இருக்கு அப்படின்றத கிளியரா கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இயர்லி சேவிங்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ரெகுலரா வந்து கஸ்டமர் கூட வந்து டிஸ்கஷன் இருக்கும். ஸோ வீக்லி கவர்னன்ஸ், மந்த்லி கவர்னன்ஸ், இல்லை குவார்டர்லி கவர்னன்ஸ்ன்ற மாதிரி உங்களுடைய
கிளவுட் என்விரான்மெண்ட்ல எந்த அளவுக்கு கிளவுட் என்விரான்மெண்ட்ல வந்து சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரொம்பவே ரெகுலரா வந்து ஒர்க் லோட் ஆட் ஆகும், நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்து கவர்னன்ஸ் கால் வைக்கிறது பெட்டர். இன்கேஸ் வந்து ஒரு சில என்விரான்மெண்ட், ஸ்மால் என்விரான்மெண்ட்ல வந்து ஒன்ஸ் இன் இயர், ஒன்ஸ் இன் மந்த் தான் வந்து ஒரு ரிசோர்ஸ் 2 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா ஆப்டிமைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்போ ஒன்ஸ் இன் மந்த் வந்து கவர்னன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எந்த இடத்துலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங், ஃபாஸ்ட் சேஞ்சிங்கா இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம குயிக் கவர்னன்ஸ் வைக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து அப்பப்போ நம்ம வந்து அந்த காஸ்ட் ரிடக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸும் அப்ளை பண்ணணும். ஸோ ஆஸ் எ பர்சன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஆர்கிடெக்சரல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கே வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சில ஆப்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நம்மளுடைய எக்ஸ்போஷர் வச்சு கூட we can try and recommend what we can do for bringing the environment better. ஸோ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அட்வைசர் டூல்ல வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து உங்களுக்கு கிளாசிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஐ வில் ஆல்சோ ஷோ யூ இன் த கன்சோல். ஸோ நம்ம கவர்னன்ஸ் செக்ஷன்ல போனீங்க அப்படின்னா அட்வைசர் அப்படின்ற டூல் வந்து இந்த சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சர்வீஸில் வந்து ஓவரால் நம்மளுடைய ஸ்கோர் என்னன்றது இங்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இம்பாக்ட் ஆயிருக்கு, எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்கு, செக்யூரிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் நமக்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ண அக்கௌண்ட். ஸோ அதனால வந்து ரொம்ப நிறைய டேட்டா இருக்காது. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்மளோட ஸ்கோர் எப்படி இருந்ததுன்றத ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், டெய்லி பேசிஸில், வீக்லி பேசிஸில், மந்த்லி பேசிஸில். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முன்னாடி வந்து 100% இருந்திருக்கு, இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஸ்கோர் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றது வந்து இங்கே செக்யூரிட்டியில் என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 24 hours தான் அப்டேட் ஆகும். ஸோ நேற்று நான் வந்து சில ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பாக்டட் ரிசோர்ஸஸ், சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அஜூர்ல வந்து சர்வீஸ் ஹெல்த் அலர்ட் வந்து கிரியேட் பண்ணவே இல்லை. இன்கேஸ் வந்து ஏதாவது இம்பாக்ட் இருக்கு, சர்வீஸ் இஷ்யூஸோ இல்லை பிளான்ட் மெயின்டெனன்ஸோ இல்லை வந்து செக்யூரிட்டி அட்வைசர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து நீங்க இன்னும் அலர்ட் கான்ஃபிகர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்கேஸ் அலர்ட் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை வந்து ஒன்று நம்ம மேனுவலா போயிட்டு இந்த இடத்துல சர்வீஸ் ஹெல்த் அந்த கன்சோல்ல போயிட்டு நம்ம வந்து அலர்ட்ஸ் கான்ஃபிகர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதிலே கிளீனா சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து எப்படி நீங்க வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது வந்து கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க அலர்ட் கிரியேட் பண்ற ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாட் ஒன்லி தே ஆர் கிவிங் யூ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், எப்படி நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ஹெல்த் அலர்ட் கிரியேட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணணுன்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கே கொண்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம எந்த டீமுக்கு வந்து அலர்ட் பண்ணணும், எந்த குரூப்புக்கு வந்து நம்ம அலர்ட் கான்ஃபிகர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அனுப்பணுன்றது இதுல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்க என்விரான்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா தென் வி ஹேவ் டு கைண்ட் ஆஃப் கான்ஃபிகர் த அலர்ட்டிங். தென் இதுல சொல்றாங்க சில ரிசோர்சஸ் வந்து உங்களுடைய 2 வர்ச்சுவல் மெஷின் வந்து அவைலபிலிட்டி ஜோன் நீங்க வந்து செலக்ட் பண்ணாம இருக்கீங்க, இல்ல அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாம இருக்கீங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு அவைலபிலிட்டி ஜோன் டவுன் ஆச்சுன்னா இந்த விஎம்ஸ்லாம் இம்பாக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் வந்து அது என்னென்ன விஎம் அப்படின்றது வந்து இந்த 2 வர்ச்சுவல் மெஷினை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிடும். ஸோ நம்மளுடைய என்னென்ன வர்ச்சுவல் மெஷின் இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம அவைலபிலிட்டி ஜோன் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு ரிட்டர்னன்சி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதோடைய டீடைல்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வெளியில போற டிராபிக் எதுவுமே வந்து நேட் கேட்வே யூஸ் பண்ணாம போயிட்டு இருக்கு. ஸோ நேட் கேட்வே யூஸ் பண்ணி நீங்க ரிட்டர்னன்சி கொண்டு வாங்க உங்களுடைய அவுட் பவுண்ட் டிராபிக். அந்த மாதிரி ஒரு செக்ஷன்லயும் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து டீடைல்டா வந்து காஸ்ட், செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குரூப் பண்ணி செக்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து உங்களுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் அப்படின்றது வந்து நம்ம ஃபுல் லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து இங்க பார்க்க முடியும். ஆல் ரெக்கமெண்டேஷன்ஸ் போனீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்பெக்ட்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து ரியாக்டிவா தான் இந்த இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் கிடையாது. நீங்க ப்ரொஆக்டிவா போயிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, ஸோ இதை வந்து நம்ம என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணும் போதே நம்ம இந்த ப்ராப்பரா வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமா, இன்கேஸ் நமக்கு வந்து அட்வைசர் ஸ்கோர் இம்பாக்ட் ஆகாமையே நம்ம அந்த என்விரான்மெண்ட்ல வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்றதை பார்த்துட்டு யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ அஷூர் அட்வைசரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் டூல். உங்களுடைய அக்கௌண்ட், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து
பர்சனலைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இது ஜெனரிக்கா கிடையாது. உங்களுடைய என்விரான்மெண்ட்ல நீங்க டெப்ளாய் பண்ணிருக்கக்கூடிய ரிசோர்சஸ்ல என்னென்ன ஆப்டிமைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி பர்சனலைஸ்டா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கோர் அண்ட் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய மானிட்டரிங் டேட்டா, பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா, டெலிமெட்ரி, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த கான்ஃபிகரேஷன் டேட்டா எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஆஸ் ஐ டோல் யூ உங்களுக்கு வந்து 5 விதமான ஏரியாஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அது ஃபோக்கஸ் அதுதான். காஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் உங்களுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து எப்படிலாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத we have to continuously do it. பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் வி ஹேவ் டு பி ப்ரோஆக்டிவ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ ஜென்ரலா ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த இஷ்யூஸ்லாம் ஆப்ரேஷன்ஸ்ல வரக்கூடாது அப்படின்னா ஜென்ரலா ஒரு பில் டீம், ஒரு ப்ராஜெக்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்லிஸ்ட்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து இந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது ப்ராப்பரா நம்ம அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்றோமா, ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்றோமான்றத ப்ரோஆக்டிவா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டிப்ளாய் பண்ணும்போதே அந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பெட்டர். ரியாக்டிவா போயிட்டு நம்ம வந்து ஸ்கோர் பார்த்து நம்ம அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்து ஃபிக்ஸ் பண்றது ஒரு பக்கம். ஸோ அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு போன என்விரான்மெண்டா இருந்தால் டவுன் டைம் தேவைப்படும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அண்ட் நிறைய டைம் அதுல வந்து இதாகும், இன்வால்வ் ஆகும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து எஃபிஷியண்டா ஒரு என்விரான்மெண்ட்டை செக்யூரா வந்து கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் செக்லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றோம், ஒரு விஎம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்றோமா, இந்த அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கேர்ஃபுல்லா செலக்ட் பண்றோமா என்னன்றத ப்ராப்பரா ஒரு செக்லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து கோ லைவ் பண்றதுக்கு முன்னாடி, அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து எந்தெந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பரா வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்ளை பண்ண முடியும்ன்றத ட்ரை பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஜென்ரலா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ நமக்கு வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும், யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் என்விரான்மெண்ட், எஸ்ஐடி என்விரான்மெண்ட், கியூஏ என்விரான்மெண்ட், இந்த மாதிரி நிறைய நான் ப்ரொடக்ஷன் கேட்டகரி என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ப்ரொடக்ஷன் போறதுக்கு முன்னாடி அந்த என்னென்ன நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல வர ரெக்கமெண்டேஷன்ஸ் வருதோ அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன்ல வந்து அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ தட் வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து நமக்கு டவுன் டைமோ அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோஸ்லாம் வந்து நிறைய வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணணும். நிறைய சேஞ்சஸை வந்து ஆஃப்டர் கோயிங் லைவ் we should avoid any kind of additional configuration, unwanted configurations வந்து நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ப்ரோஆக்டிவா வந்து இந்த அஜூரோடைய அட்வைஸருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்க போயிட்டு செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தென் யூ வில் பி ஏபிள் டு கெட் அ பெட்டர் ஸ்கோர். ஸோ ஓவரால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து அஜூர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், அந்த ஸ்பெண்டை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்றது தான் கஸ்டமர் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபுல் எண்ட் டு எண்ட் கைடு வந்து நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த ரிசோர்ஸ் கேட்டகரியில வந்து எப்படி நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணலான்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒரு சில கம்ப்ளீட் அந்த ரெமடியேஷன், அந்த என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் டாஸ்க் பண்ணணும் அப்படின்றது வந்து இன்லைனா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நான் காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ அது எதர் குயிக் ஃபிக்ஸாக கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த இடத்துல போயிட்டு இந்த ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை டேரக்டா லிங்கே கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக் ஹெல்த் அலர்ட் கான்ஃபிகர் பண்ணாம இருந்தது. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்னு டைரக்டா இந்த இடத்துல இருந்தே அலர்ட் கிரியேட் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கீழே போனீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டைரக்டா வந்து அந்த கன்சோல் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கன்சோல்ல கொண்டு போயிட்டு எப்படி நீங்க வந்து அலர்ட் கிரியேட் பண்ணி ஒரு இமெயில் ஐடிக்கோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் டீமுக்கோ என்னென்ன பிரச்சனைகள் வரும்போது, இப்போ நமக்கு கண்டிப்பா இந்த இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது சர்வீஸ் இம்பாக்ட் இருக்கு, இல்லை ஏதாவது அவங்க ஆக்டிவிட்டி பண்ண போறாங்க டேட்டா சென்டர்ல, இல்லை செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு ஒரு ரீஜன்ல அப்படின்னா நம்மளை வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் அதுல இம்பாக்ட் ஆகுது, நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில வந்து இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கான பிளான்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வேற டேட்டா சென்டருக்கு மூவ் பண்ணலாமா, இல்லை இதுல அவைலபிலிட்டி ஆப்ஷன் இம்ப்ரூவ் பண்ணலாமா என்னன்றது வந்து we have to take measures to fix it. ஸோ இது வந்து நம்ம கன்சோல்ல போயிட்டு அப்பப்போ பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரெகுலரா அதை பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக நம்ம அலர்ட் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிக்கெட்டாவே கிரியேட் ஆகிடும். ஸோ தட் வந்து அந்த டிக்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம போயிட்டு we can take ownership and see என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அட்வைசர் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா பர்சனலைஸ்டா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். கம்ப்ளீட் எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். ஸோ ஸ்கோரிங் ஆப்ஷன் வந்து எப்படி ஸ்கோர் கால்குலேட் பண்றாங்க என்னன்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ வில் கிவ் யூ சம் ஐடியா.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து 4 இல்ல 5 செக்ஷன் இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு இடத்துல வந்து இந்த ஸ்கோர் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்கோர் எல்லாத்தையும் வந்து குமுலேட் பண்ணி ஆட் பண்ணி அதை வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கேட்டகரி இப்போ 4 5ன்றதை வந்து பார்த்துட்டு அது வழியா டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 போட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் ஸ்கோர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பொட்டன்ஷியல் ஸ்கோர் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து எப்படி அது கால்குலேட் பண்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் குமுலேட்டிவ் நம்பர்ஸ் டிவைடட் பை 100 இன்டூ அந்த டிவைடட் பை 4 ஆர் 5 இன்டூ அந்த நம்பர் ஆஃப் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில இடத்துல பர்ஃபார்மன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை இருக்காமையே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம டிவைடட் பை 4 போடுவோம். இன்கேஸ் வந்து 2 கேட்டகரியில வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னா இது மூணுத்தையும் குமுலேட் பண்ணி ஆட் பண்ணி we will divide it by 3 and then multiply by 100 for getting the percentage. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்கோர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் இஷ்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட்டை போய் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 90லேருந்து 99% ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வந்து பெட்டர் ஆக்க முடியும்னு தெரியுதோ, ஸோ அது வந்து வித்தவுட் இம்பாக்ட் பண்ணுறதெல்லாம் குயிக்காக போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 5 விதமான கேட்டகரியில வந்து ஆப்டிமைசேஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஜென்ரலாக கொடுப்போம். ஸோ எப்படியெல்லாம் வந்து வி கேன் இம்ப்ரூவ் த கண்டினியூட்டி ஆஃப் யுவர் பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்ளிகேஷன் வந்து அப் அண்ட் ரன்னிங்காக இருக்கணும், அதில் எதுவுமே இம்பாக்ட் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இதில் நம்ம பண்ணுறோம். தென் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னா எண்ட் யூசருக்கு வந்து அவங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த ஸ்பீட் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறது நம்மளுடைய வேலையா இருக்கணும். தென் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஓவரால் ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ண முடியும், காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும், ஒரு எந்தெந்த இடத்துல நம்ம ஆட்டோமேஷன் பண்ண முடியும், ஒர்க் ஃப்ளோ வந்து எஃபிஷியண்டாக நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். ஃபைனலாக வந்து என்விரான்மெண்ட்ல த்ரெட்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டி இல்லாமல், செக்யூரிட்டி பிரீச்சஸ் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை கொண்டு போக முடியுன்றதை ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஏரியாஸ் வேர் வி கேன் focus and optimize. Okay, so இந்த மாதிரி கேட்டகரியில வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து இம்பாக்டும் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு 30 ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 30மே வந்து பார்த்தீங்கன்னா ஹை சிவியாரிட்டி கிடையாது. ஸோ அதில் வந்து 20 வந்து ரொம்ப ஹை இம்பாக்ட் வரக்கூடிய இது இருக்கு, அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு. தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ராபபிலிட்டி தட் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ கேன் இம்பாக்ட் அவர் என்விரான்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஹை இம்பாக்ட் கேட்டகரியை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வந்து ரெமெடியேட் பண்ணணும். ஸோ அடுத்தது மீடியம் இம்பாக்ட், தென் வந்து லோ இம்பாக்ட் வந்து இன்கேஸ் வந்து சில ஆர்கனைசேஷன்ல வந்து we can postpone it or we can also rectify, we can also fix the issue for low impact items. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலையும் வந்து ஹை மீடியம் லோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குரூப் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபோக்கஸ் வந்து அந்த ரெட் ஏரியா, அந்த ஹை இம்பாக்ட் ஏரியா வந்து நம்ம எப்படி ரெமெடியேட் எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும்னு பார்க்கணும். தென் வி ஹேவ் டு கோ அண்ட் டு மீடியம் அண்ட் லோ. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இப்ப கவர்னன்ஸ்ல வந்து நம்ம எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை நம்ம கிளீன் அப் பண்றோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல வந்து இதை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா இதோடைய பொட்டன்ஷியல் இயர்லி சேவிங்ஸ் தான் காமிப்பாங்க. ஜென்ரலா நம்ம வந்து ஒரு மந்த்லி சேவிங்ஸ் அதை காமிச்சோம் அப்படின்னா நம்பர் பெருசா இருக்காது. அப்ப கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே இது வந்து மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் டு $2.5 தான் வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்பர் ரொம்ப கம்மியா இருக்கும். வேற அதை நீங்க இயர்லி, ஏன்னா இப்ப எல்லா ஆர்கனைசேஷன்லயும் உங்களுக்கு வந்து பினான்சியல் பட்ஜெட் வந்து இயர்லி பட்ஜெட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய இயர்லி பட்ஜெட்ல எவ்வளவு காஸ்ட் கம்மியாகும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா $32 per year அந்த பொட்டன்ஷியல் இயர்லி சேவிங்ஸ் தான் எப்பயுமே நம்ம காமிக்கணும். எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவர்னன்ஸ்ல போகும்போதும் சரி, டிஸ்கஷன் கஸ்டமர் கூட போகும்போதும் சரி, நீங்க பொட்டன்ஷியல் சேவிங்ஸ் வந்து யூ ஹேவ் டு கிவ் இட் அட் த பர் இயர், அந்த இயர்லி சேவிங்ஸை நீங்க காமிக்கணும். அப்பதான் அந்த நம்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அது சிக்னிஃபிகண்டா இருக்கும். கஸ்டமரும் வந்து பாத்தீங்கன்னா தே வில் ட்ரை டு டேக் ஆக்ஷன்ஸ் இமிடியட்லி. ஸோ நீங்க அது $2 சொன்னீங்க அப்படின்னா ஓகே, அது மந்த் அண்ட் மந்த் $2 பெரிய நம்பர் கிடையாது. பட் தென் இயர்லி போகும்போது அது வந்து இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். $25 கிட்ட உங்களுக்கு போகுது. ஸோ யூ ஹேவ் டு ஷோ த சேவிங்ஸ் பர் இயர் எவ்வளோ USDல வந்து உங்களுக்கு இந்த 3 இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், இந்த 3 ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட $7,500 வந்து சேவ் ஆகுது அப்படின்றது வந்து தெளிவா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட காமிச்சு, ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி குயிக்கா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நம்பர் இஸ் வெரி லோ, தென் வந்து அந்த பிசினஸ் ஓனர் ஆர் டெக்னிக்கல் ஓனர் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் தரதுக்கோ இல்லை வந்து அந்த டவுன் டைம் தரதுக்கோ ரொம்ப யோசிப்பாங்க. இன்கேஸ் இவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆகுதுன்றது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா you will get a faster response, you will get a quick acknowledgement. So அந்த மாதிரி நம்ம you have to showcase எந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து கிரிட்டிக்கல், எவ்வளோ இம்பாக்ட் இருக்கும் இந்த இதுல, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு
பாசிபிலிட்டி இருக்கு இந்த நம்மளோட என்விரான்மெண்ட்ல வந்து இது பிரச்சனையை கொண்டு வரதுக்கு. ஸோ அது மாதிரி இந்த செக்யூரிட்டி ரிலேட்டட்லாம் ரொம்பவே குயிக்கா வந்து இந்த ஹை இம்பாக்ட் இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம வி ஹாவ் டு ஃபிக்ஸ் இட். ஸோ நான் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும்ன்றது. ஸோ எந்தெந்த ரிசோர்சஸ்லாம் ஜென்ரலாக வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸாக மேனேஜ் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ்லாம் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வேற பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பிளாட்ஃபார்மும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மேனேஜ் பண்றதால அந்த இடத்துல ஆப்டிமைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டர்லயோ இல்லை வந்து ஏகேஎஸ் ஆர் ஏசிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே ஆப்டிமைஸ் பண்ண முடியும். பட் வந்து நம்ம வர்ச்சுவல் மெஷின்ல பண்ற அளவுக்கு, நெட்வொர்க் டேட்டா பேஸ்ல பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல வராது. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் அட்வைசர்ல வந்து பை டிஃபால்ட்டா டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ரிசோர்சஸ் வந்து அவங்க கவர் பண்றாங்க. கம்ப்யூட், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ், அப்ளிகேஷன் கேட்வே அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் உங்களுக்கு சில ஒர்க் புக்கும் அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒர்க் புக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீசஸ்க்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடிமேடாவே உங்களுக்கு ஒர்க் புக் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்யூட், நெட்வொர்க் அண்ட் ஸ்டோரேஜ் இந்த மெயின் கோர் பில்லர்ஸ்லயே நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. பிளஸ் அதை தாண்டி யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒர்க் புக் ஃபார் இந்த லிஸ்டட் சர்வீசஸ்க்குலாம் நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ வி கேன் ஆல்சோ டூ தட். ஓகே, வி கேன் ஆல்சோ சி ஹவு டு யூஸ் த ஒர்க் புக் ஆர் ஹவு டு யூஸ் த அஷூர் ரெக்கமெண்டேஷன்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் ஆஃப் திஸ் ஏரியாஸ். ஸோ நமக்கு வைட் ரேஞ்சில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம மேஜராக என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கிரிட்டிக்கல் சர்வீசஸ் அண்ட் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் கவர்ட் ஹியர். ஸோ இதை நம்ம பார்ப்போம். ஸோ அட்வைசர்ல இருந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிலையபிலிட்டி இஷ்யூஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ரிலையபிலிட்டினா ஜென்ரலாக என்ன நினைப்போம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியரா இருக்கு, ஒரே ஒரு டேட்டா சென்டர்ல மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அது மட்டும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த சர்வர் வந்து டிஆர் எனேபிள் ஆயிருக்கா, இல்லை அந்த ஸ்டோரேஜ் வந்து கண்டினியூஸா இன்னொரு ரீஜனுக்கு ரெப்ளிகேட் ஆயிட்டு இருக்கா, நம்மளுடைய இமேஜ்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம், ஸோ அதுல வந்து ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து நமக்கு வந்து எத்தனை ஸ்டோரேஜ் இதுல இம்பாக்ட் ஆயிருக்கு, எத்தனை விஎம் இதுல இம்பாக்ட் ஆயிருக்கு, எத்தனை வால்ட் வந்து ப்ராப்பரா வந்து டிஆர் ப்ரொடெக்ஷன் இல்லாம இருக்கு, ரெப்ளிகேஷன் எனேபிள் ஆகாம இருக்கு அப்படின்றத இம்பாக்டட் ரிசோர்சஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, ப்ராக்டிக்கலா இந்த இடத்துல ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது அப்படின்னா அதுல எந்த நெட்வொர்க் இம்பாக்ட் ஆயிருக்கு, எந்த விஎம் இம்பாக்ட் ஆயிருக்கு, எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு டீடைல்டா அந்த ரிசோர்ஸ் நேம் அந்த டீடைல்டோட கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டைரக்டா அந்த ரிசோர்ஸை போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை ஆக்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கவுண்டோட அந்த டைரக்ட் லிங்கோட அந்த லிஸ்டோட வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ காஸ்ட்ல எவ்வளோ ஸ்கோர், செக்யூரிட்டில எவ்வளோ ஸ்கோர் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்கா இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி வி ஹேவ் டு ஃபிக்ஸ் இட். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலையபிலிட்டின்னு ஒரு இது ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹை அவைலபிலிட்டின்னு இருந்தது முன்னாடி, இப்போ வந்து ரிலையபிலிட்டி அப்படின்னு வந்து இந்த செக்ஷன்ல மாத்திட்டாங்க. ஸோ இதுல வந்து ரிலையபிலிட்டி அப்படின்னும் போது என்ன சொல்றாங்க பாருங்க. ஸோ இந்த விஎம்ஸ்க்குலாம் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த விஎம்க்கு அவைலபிலிட்டி ஜோனே நீங்க கான்ஃபிகர் பண்ணாம இருக்கீங்க. ஸோ அது வந்து ஜென்ரலா அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாம இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுடைய விஎம் கிரிட்டிக்கல் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் கான்ஃபிகர் இட் இன் 2 different availability zone or keep them in 2 different availability set to improve the availability அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவைலபிலிட்டி செட் கான்ஃபிகர் பண்ணல, ஓஎஸ் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா எல்ஆர்எஸ்ஆ கொடுத்துருக்கீங்க, இல்ல வந்து இசட்ஆர்எஸ்ஆ கொடுத்துருக்கீங்க, அதை வந்து நீங்க ஸ்டாண்டர்ட் இதுவா கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீமியம் எல்ஆர்எஸ் வந்து உங்களுக்கு எஸ்எல்ஏ வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் கேட்டகரின்றதால. பிளஸ் வந்து எல்ஆர்எஸ் வந்து முடிஞ்சா இசட்ஆர்எஸ் ஆர் ஜிஆர்எஸ் வந்து மாத்தணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒர்க்லோடைய விஎம்ஏ வந்து ஒரு டேட்டா சென்டர்ல ரன் ஆகுறதால இட் டசன்ட் மேக் சென்ஸ். பட் அதுல வந்து ப்ரீமியம் எல்ஆர்எஸ் இஸ் ஃபைன்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பேக்கப் எடுத்து வைக்கிறோமா இல்லையா, ஸோ அதுல வந்து ரெசிலியன்சி அப்படின்னும் போது அந்த ரிட்டர்ன் ரிலையபிலிட்டின் போது நாட் ஒன்லி அவைலபிலிட்டி, ஸோ அது நம்ம எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்ல கான்ஃபிகர் பண்றோம், பேக்கப் எடுத்து வைக்கிறோமா இல்லையா, அதை ரெப்ளிகேஷன் பண்றோமா இல்லையான்ற மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் உங்களுக்கு டீடைல்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல
எந்தெந்த விஎம் இம்பாக்ட் ஆயிருக்கு நமக்கு வந்து அதுல டாக்குமெண்டேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த இதை நீங்க ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் கன்வெர்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அது எஸ்எல்ஏ இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது இங்க கிளியரா உங்களுக்கு மேல கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நம்ம சொல்லலாம், இப்போ வந்து ஒரு சிங்கிள் வர்ச்சுவல் மெஷின் ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடியில் இருக்குன்னா 95 தான் வருது. இதுவே நீங்க ப்ரீமியம் எஸ்எஸ்டியில் போறீங்க அப்படின்னா 99.9. அதனால தான் இந்த இடத்துல ப்ரீமியம் எல்ஆர்எஸ் வந்து கிரீன் காமிக்கிறாங்க. நீங்க ப்ரீமியம் கேட்டகரி போயிட்டாலே 99.90 வந்து ஒரு சிங்கிள் வர்ச்சுவல் மெஷினா இருந்தாலும் உங்களுக்கு எஸ்எல்ஏ கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்க என்ன நீங்க அடிஷ்னல் எவிடன்சஸ் கொடுக்கணும், எதை வந்து ஹைலைட் பண்ணணும்ன்ற டீடைல்ஸும் வந்து மேல உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த டேட்டா கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன கஸ்டமர்கிட்ட வந்து ஹைலைட் பண்ணணும், என்ன வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதை கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல சில விஷயங்கள் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க யூஸ் பண்ற சில ஓல்டு கேட்டகரி விஎம்ஸ் அந்த இன்ஸ்டன்ஸ் டைப்லாம் ரிட்டையர் ஆக போகுது. ஸோ இதெல்லாமே கூட நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லை வந்து அதை மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து டீடைல்டா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீடைல்டா ரொம்ப கிளாசிஃபைடா ரொம்ப சம்மரைஸ்டா வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பிளஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன நீங்க வந்து கஸ்டமர்கிட்ட ஹைலைட் பண்ணணும், இப்போ இதுல இருந்து நம்ம மாறுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து பெட்டர் ஆகும் அப்படின்றது கிளியரா வந்து நம்ம we have to explain it, articulate it. ஸோ இது வந்து கேட்டகரைஸ் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கம்ப்யூட், கண்டெய்னர்ஸ், டேட்டா பேசஸ், இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், வெப் அப்ளிகேஷன்ஸ், சைட் ரெக்கவரி, சர்வீஸ் அலர்ட்ன்ற மாதிரி இந்த குரூப் எல்லாமே நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒர்க் புக் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நான் இப்போதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த கேட்டகரி தான் நான் இப்போ சொன்னது ஆக்சுவலா, கம்ப்யூட், கண்டெய்னர், டேட்டா பேஸ், இன்டெகிரேஷன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீசஸ் வந்து மேஜராக வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கவர் ஆகும் அப்படின்றதும் இங்கே நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரம் அந்த என்விரான்மெண்ட். இப்போ ரெமடியேஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக நம்ம அந்த ரெமடியேஷனை ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று ஜென்ரலாக வந்து பிஸ்னஸ் வந்து உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க சில டைம். ஸோ நீங்கள் போயிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இந்த சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு சேஞ்ச் ஓனர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு பிஸ்னஸ் ஓனருடைய கன்ஃபர்மேஷனோட போயிட்டு இந்த சேஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் ரெக்கமெண்டேஷன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா அந்த பிஸ்னஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி நமக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தா நம்ம போயிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம் அந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸோ இல்லை வந்து அதை பெட்டர் ஆக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம், இம்ப்ளிமெண்ட் த சேஞ்ச். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ண சொல்லுவாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம கிட்ட மெயின்டெனன்ஸ் விண்டோ கிடையாது, இப்போ சேஞ்ச் ஃப்ரீஸ் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நிறைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். இந்த இடத்துல இந்த சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசினஸ் இம்பாக்ட் இருக்கும். அதனால நீங்க இந்த டைம் பீரியட் ஒரு மாசத்துக்கு அதை போஸ்ட்போன் பண்ணுங்க, இல்லை வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து அப்புறமா செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டி இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு அப்ரோப்ரியேட்டா இல்லை, இது வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ல இது நோன் இஷ்யூ தான், இந்த பர்டிகுலர் இது வந்து நீங்க கம்ப்ளீட்டா அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்சோல்ல ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கும் மேல இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். போஸ்ட்போன் பண்ணணுமா, இல்லை டிஸ்மிஸ் பண்ணணுமா, இல்லை இதை போயிட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா. இம்ப்ளிமெண்ட் பண்ணா டைரக்டா போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த நார்மல் நான் அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து எப்படி அவைலபிலிட்டி ஜோனுக்கு மூவ் பண்ணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்க இமேஜ் எடுத்து ரீடிப்ளாய் பண்ணா பண்ணலாம், இல்லாட்டி நீங்க மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எது வந்து உங்க என்விரான்மெண்ட்டுக்கு வந்து சூட்டபிளா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். அதுதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஆக்ஷனை வந்து எடுக்கிறது. இன்னொன்று வந்து போஸ்ட்போன் பண்றது. போஸ்ட்போன்னா இப்போ எவ்வளவு நாளைக்கு வந்து போஸ்ட்போன் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து 1 வீக்கு பண்ண சொல்லியிருக்காங்களா, இல்லை 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்களா. ஏன்னா சில டைம் வந்து சில விஷயங்களுக்கு வந்து பட்ஜெட் தேவைப்படும், சில விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன் டைம் நிறைய தேவைப்படும், சில இதுல வந்து டெஸ்டிங் டைம் வந்து கேட்பாங்க பிசினஸ் ஓனர். ஸோ ரீசன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைம் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ 1 வீக்கோ 1 மந்த்தோ இல்லை 3 மந்த்ஸோ நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் டைம் பீரியடுக்கு வந்து இன்டெஃபினட்டா பண்ணலாம். ஸோ டிஸ்மிஸ் பண்ணாலும் டிஸ்மிஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம டேட்டா சென்டருக்கு அது அப்ராப்ரியேட்டா இல்லை. ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து அவைலபிலிட்டி ஜோன் லெவல்லாம் போயிட்டு நம்ம இது ரிட்டர்னன்சி கிரியேட் பண்ண வேண்டிய அளவுக்கு வந்து கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ அதனால இதை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு அப்படின்ற மாதிரி நீங்க டிஸ்மிஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இது போஸ்ட்போன் பண்ணது, டிஸ்மிஸ் பண்ணதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கன்சோல் விட்டு போயிடுமான்னு கேட்டா இல்லை, நமக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருந்து இது வெளியில போயிடும். பட் நீங்க அதை வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ எதெல்லாம் நம்ம டிஸ்மிஸ் பண்ணிருக்கோன்றது இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்டிவ் இதுக்கு பதிலா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை நான் போஸ்ட்போன் பண்றேன் அப்படின்னா பை 2 வீக்ஸ்க்கு நான் வந்து இல்லை 1 மந்த்துக்கு நான் போஸ்ட்போன் பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிடும். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து அது எதுவுமே அந்த கன்சோலை விட்டு உங்களுக்கு போகாது. ஓகே, வேற வந்து அந்த ரிசோர்ஸ் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து இங்க ஆக்டிவ்ல இருந்து போஸ்ட்போன் அண்ட் டிஸ்மிஸ்க்கு போயிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் வந்து எனக்கு பண்ண போறது இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் டிஸ்மிஸ் இட்.
ஓகே, ஸோ அது ரெண்டுமே சேர்த்து கூட நம்ம we can just dismiss it. ஃபைன். ஸோ இது வந்து ஆல்ரெடி ரெண்டுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த ரிசோர்ஸஸ் வந்து இந்த வெர்ச்சுவல் மிஷின்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே சொல்றாங்க நீங்க செலக்ட் பண்ற அந்த ரிசோர்ஸஸ் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட், அதனால இதை வந்து நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இப்போதைக்கு அதை இக்னோர் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் நேற்று நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம், நேற்று இருந்தது. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக அந்த 24 hours ஒன்ஸ் தான் அது அப்டேட் ஆகும். ஸோ அந்த ரிசோர்ஸே இல்லைன்றப்ப இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ அந்த மாதிரி நீங்க போஸ்ட்போன் பண்றது இல்ல வந்து டிஸ்மிஸ் பண்றது கூட வந்து கன்சோல்ல இருந்து போகாது. கன்சோல்ல வந்து வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன்ல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு அது லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க எய்தர் போஸ்ட்போன் பண்ணலாம், இல்ல அந்த ஆக்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆர் யூ கேன் கோ அண்ட் டிஸ்மிஸ் இட். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அட்வைசர் டூல்ல. ஸோ அட்வைசர் டூலை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்னன்ஸ் காலில் போயிட்டு நம்ம என்னென்ன ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும்ன்றது ஒரு எஸ்எம்இயா, ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியரா, ஒரு ரிலையபிலிட்டி இன்ஜினியரா உங்களுடைய பிரைமரி ஜாப் அது. ஸோ இந்த இடத்துல வந்து ஓவராலா வந்து ரெக்கமெண்டேஷன் டைஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரெக்கமெண்டேஷன் டைஜஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளவு ஃப்ரீக்வன்சியில வந்து நம்ம பீரியாடிக்கா வந்து இந்த சம்மரியை வந்து ரிப்போர்ட் எடுத்து அனுப்பலாம். அது வந்து எய்தர் வந்து நம்ம கஸ்டமருக்கே, அந்த பிசினஸ் ஓனருக்கே டைரக்டா நம்ம வந்து டேகிங்கை வச்சு நம்ம அனுப்பலாம். ஆர்எல்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் டீமுக்கு வந்து எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இந்த ரெக்கமெண்டேஷன் டைஜஸ்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கணும், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையா, இல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த அளவுக்கு உங்க என்விரான்மெண்ட் வந்து சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னா அந்த ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க என்ன பண்ணலாம், ரெக்கமெண்டேஷன் டைஜஸ்ட் எனேபிள் பண்ணலாம், அலர்ட்டிங் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணலாம், ரிப்போர்ட்டிங் எனேபிள் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த மந்த் நம்ம ரிப்போர்ட் அனுப்புறது, இல்ல அந்த அலர்ட்ஸ் கன்ஃபிகர் பண்றது, இல்ல ரெக்கமெண்டேஷன் டைஜஸ்ட் கன்ஃபிகர் பண்றது, இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ அட்வைசரை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் காட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் சொல்யூஷனிங். உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி டூல் வி ஹாவ் டு ஃபாலோ. இது இந்த டூல் மட்டும் கிடையாது. ஸோ இது இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் வெல் ஆர்கிடெக்டட் ரிவ்யூ, பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். பட் இந்த டூலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல எப்படி நம்ம ப்ராப்பரா நம்ம பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அதுலேருந்து ரீபோர்ட் பண்றோமா பெனிஃபிட்ஸ். ஸோ ஜென்ரலா அப்ரோச் காஸ்ட் எல்லா கஸ்டமரும் இதானே எதிர்பார்ப்பாங்க, வி ஹாவ் டு டூ மோர் வித் லெஸ் ரிசோர்சஸ் ஆர் டூ மோர் வித் லெஸ்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணணுன்றதான் எல்லாருடைய இன்டென்ஷனாகவும் இருக்கும். எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து எஃபிஷியன்சி கொண்டு வர முடியும், பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகப்படுத்த முடியும் அப்ளிகேஷனுக்கோ, அதை வந்து நம்ம கொண்டு வரணுன்றதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அட்வைசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஆக்ஷனபிள் ரெக்கமெண்டேஷன்ஸா கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இல்ல உங்க ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸும் சேர்த்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் அந்த செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றது. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்க ஆர்கனைசேஷன்ல உங்களுடைய ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரியான செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணலாம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கரெக்டான கான்ஃபிகரேஷன்ஸ் தான் சூஸ் பண்றோமா, இல்ல கரெக்டான ஆப்ஷன்ஸ் தான் வந்து செலக்ட் பண்றோமான்றது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த செக்லிஸ்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுட் ஸ்கோரை வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்மளுடைய என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம வெல் ஆர்கிடெக்ட் பண்ணிருக்கோம், எந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணிருக்கோன்றது பண்ணணும். தென் ஃபைனலா வந்து நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் டைஜஸ்டா இருக்கட்டும், இல்ல வந்து வி ஹேவ் திஸ் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டிங் ஆப்ஷன், எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டுக்கு அப்புறம் காஸ்ட் தான் காஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி ஃபேக்டர். பட் வந்து கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டே ஜீரோ ஜாப் வந்து அவங்களுடைய ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டியான ஐட்டம் வந்து செக்யூரிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக? சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் ரிசர்ச் அண்ட் டெப்ளாய்மெண்ட். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they are completely providing you comprehensive இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு டீடைல்டா நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் 3500 செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதுல வந்து கண்டினியூஸா வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம என்விரான்மெண்ட்ல டேட்டா செக்யூரிட்டி எப்படி கொண்டு வரலாம், எப்படி நம்ம பிரைவசி கொண்டு வரலாம் என்னன்றது கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து இந்த காஸ்ட், செக்யூரிட்டி, ஹை அவைலபிலிட்டி இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து எப்படி நம்ம என்விரான்மெண்ட்ல
பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும்ன்றத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு ஈச் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் செக்ஷன், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இப்போ ஆன் வெரி ஹை லெவல் அட்வைசர் டூல் பத்தி? ஓகே ஃபைன். அட்வைசர் டூல் பத்தி கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா தென் ஒன் பை ஒன்னா நம்ம எப்படி நம்ம இந்த ஆப்டிமைசேஷன் ஆக்டிவிட்டியை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஜென்ரலாக இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து காஸ்ட் வந்து சொன்னோம். பட் ஈவன் தோ செக்யூரிட்டி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருந்தாலும் காஸ்ட்ல வந்து நிறைய இமிடியேட் பெனிஃபிட்ஸ் உங்களால வந்து காமிக்க முடியும் கவர்னன்ஸ் காலில். ஸோ காஸ்ட் வந்து எப்படி எப்படிலாம் கம்மி பண்ணலாம்